உங்கள் எல்லோருக்கும் 29/12/2024 இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை சந்திக்கிறேன், பார்க்கிறேன், வணங்குகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இங்கு வந்து வணங்கி கொண்டிருப்பவர்கள், கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், பெரியோர்கள், குழந்தைகள் எல்லோருக்கும், அரசு அதிகாரிகள், ஆன்மீக பிரிவுகள், துறவிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாருக்கும், நவசக்தி பக்தர்கள், நவலிங்க பக்தர்கள், அண்ணாமலையார் கிரிவல பக்தர் எல்லோருக்கும் இந்த நாள் நல்ல நாளை அமைய, உங்கள் பிரார்த்தனை வெற்றி பெற நான் நவலிங்கேஸ்வரரை நான் பிரார்த்தனை செய்கிறேன். இப்பொழுது நவலிங்கத்திற்கு சிறப்பு பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தகவலை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த உலகத்தில் மிக முக்கியமானது, நல்ல நேரங்கள் இருந்தாலும், நல்ல யோகமான திசை பலன்கள் இருந்தாலும், கண்ணால் பார்க்கிற காரியங்களும் எவ்வளவு யோகங்களும் தடைபட்டு விடுவது என்பது வள்ளல் பெருமான் சொல்லப்பட்ட வார்த்தை. அப்பொழுதே வள்ளலார் சிதம்பர நடராஜ பெருமானில் சன்னிதானத்தில் கண்ணேர் படுமோ என்று பாடியிருக்கிறார். யாரையும் வீட்டில் தெரியாதவர்களை உள்ளே அழைக்கக்கூடாது. நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உண்மையான யோகியா, சித்தரா, அருளாளர்களா என்று நீங்கள் அறிந்து யோசித்து கேட்டு புரிந்து கொண்டு அவரோடு பழக்க வேண்டும். ஒரு செய்தியை ஒரு யூடியூப்பிலே நான் வெளியிடுகிறேன் என்றால் தயவு கூர்ந்து அது உங்கள் நல்லதுக்கு தான் வெளியிடுவேன். அதன் மூலம் நான் பெருமை எடுத்து பேரெடுத்து புகழ வேண்டும் அவசியம் எனக்கு இல்லை. ஏனென்றால் நான் 7 வருடத்திற்கு முன்பே என்னுடைய சமாதியை நான் கட்டி முடித்து விட்டேன். நான் சொல்ல வேண்டியது தெளிவாக சொல்லுகிறேன். அதை சொல்லக்கூடிய யூடியூப்பை தயவு செய்து முழுமையாக பாருங்கள். அதில் உங்களுக்கும் பலிக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும் பலிக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும் பலிக்கும். அதில் தெரிந்து கொள்ள விஷயம் எவ்வளவோ இருக்கிறது. கோடான கோடி யூடியூப்புகள் தினசரி வந்து கொண்டிருக்கிறது. அதில் எதில் பலம் எது பலவீனம் என்பது உங்களுக்கு தெரியாது. தலைப்பை வைத்து பார்ப்பது தான் இன்றைக்கி 90% மக்களுடைய பேஷனாக மாறிவிட்டது. உண்மை உள்ளார்த்தம் என்பது சத்தியம். நான் சொல்லுகிற வார்த்தை நவலிங்கம் என்பது நவகிரகத்தினுடைய கட்டுப்பட்டவை. ஆதி சிவனும் உற்சவமூர்த்தி பத்ரகாளியம்மனும் குடிகொண்டிருக்கிற சன்னிதானம். 36 ஆண்டு காலம் நிறைவாறுகிற ஆண்டிலே உங்கள் அனைவருக்கும் இந்த வருடத்திலே தை தொடங்குகிற புத்தாண்டும் 25/1/2025 புத்தாண்டு தொடங்குகிற ஆண்டும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர் அனைவர்களுக்கும் என்ன நினைக்கிறீர்களோ, திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, பெரும் நோயால் நிவர்த்தியாகி கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் சேர்ந்து வாழ, எல்லா காரியங்களும், படிப்பு, அருள், வேலைத்தன்மை, கோர்ட் வழக்குகள் அனைத்து நிவர்த்தி செய்து உங்கள் மனமே கோயிலாக மாற்றி உண்மையும் சத்தியும் ஒழுக்கத்துடன் நீங்கள் வாழ்ந்துவிட்டால் உங்களோடு இறைவன் பேசுவார். உங்களுக்கு எல்லா அருளும் கிடைக்க அந்த நவலிங்கேஸ்வரை பிரார்த்தித்து கொண்டு நீங்கள் அவசியம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையிலே மாலை 5 to 6:30 வந்து கலந்து கொண்டு நீங்கள் உங்களால் முடிந்த பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், அன்னதானம் உதவி செய்து நவலிங்க ஈஸ்வருடைய அருள் பெற உங்களை அன்போடு பணிவோடு கருணையோடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு வணக்கம், நல்லாசிகள் பல. 29/12/2024 உங்கள் கருணையால் உலகத்தில் இருக்கக்கூடிய 3 கோடி சக்திக்கு அதிபதியான தெய்வமே, பஞ்சபூத தலத்தின் தலைவனே, 12 ஜோதிலிங்கத்துக்கு தலைவனே, ஆதி சிவனே, ஆதிசக்தி, இந்த வருஷம் 31/12/2024 இரவு 11:59 வரை இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள், வணங்கி கொண்டிருப்பவர்கள், கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்கும் சர்வேஸ்வரா உன் தலையில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் இறங்கி வந்து இந்த பூஜை எனக்கு நிறைவிடா மகனே, உனக்கு புத்தாண்டு அற்புதமான ஆண்டு அமையும். லைன் ஆகும்.